நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இப்போ எல்லாரும் சொல்லும்போது விஜயகாந்த் அரசியலில் வரும்போது இப்படி தான் சொன்னாங்க. ஆனால் விஜயகாந்தால் முழுசாக ஜெயிக்க முடியல. காலங்கள் வேற, சூழ்நிலைகள் வேற. விஜயகாந்த் காலத்தில் யார் யார் இருந்தா? கருணாநிதி, ஜெயலலிதா இருந்தாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்டெல்லாம் நல்ல லீடர்ஸ் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. அன்னைக்கு அவ்வளோதான் முடிஞ்சது. இன்னைக்கு வந்து யாரும் இல்லை, தலைவரே இல்லை. யாரும் தலைவனாக இருக்கிற தகுதியானவன் ஒருத்தன் கூட காணும். தலைவனாக தகுதி இருக்கணும்னு சொன்னால் தியாக சிந்தனையோட தொண்டு உள்ளத்தோட வர்றவன் தான் தலைவனாக இருக்க முடியும். கொள்ளை அடிக்கிறவனுக்கு என்ன தலைவன்? அது வேணால் கொள்ளை கூட்ட தலைவன் சொல்லலாம். அதே மாதிரி போலீஸ் ஏதாச்சும் அரெஸ்ட்டுன்னு வந்தால் உடனே ஏற்றுக்கிட்டு போகணுமே தவிர ஐயோ கொள்றாங்களேன்னு லவான்னு கத்துறது அரசியல் இல்லை. இதெல்லாம் ஒரு தியாகம் நீ பண்ணனா அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிற போது ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. அதுதான் உண்மை. நாங்கள் வேணும்னே ஒரு குறிப்பிட்ட இடத்த கொடுத்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னு ஏற்பாடு நடத்துனதுன்னு கரூர்காரங்க இன்றைக்கே சொல்கிறாங்க. செந்தில் பாலாஜி ஏன் கரூரில் நிற்கலை? தைரியம் இருந்தால் போய் நிற்க வேண்டியது தானே கரூரில். கரூர் சம்பவத்தையே அவரால் சமாளிக்க முடியல. இப்போ இனிமேல் அவர் என்னென்ன பெரிய விஷயங்களை சமாளிப்பார்? ஏன்னா அவர் தவறே கரூர் சம்பவத்துக்கு யார் தவறுனா இவங்க மேலே தவறே கிடையாதுன்றாங்க. கரூர் சம்பவத்தை பொறுத்தவரையில் அரசாங்கம் தான் பொறுப்பு. அவருக்கு அதில் வேலையே கிடையாது. நான் தான் சொல்கிறேன், எந்த தீர்ப்பை யார் வேணால் சொல்லட்டும். நியாயப்படி நான்லாம் அரசியல் 12 வயசுலேருந்து பாலிடிக்ஸ் நடத்திக்கிட்டு வந்திருக்கேன், கூட்டங்கள் நடத்தியிருக்கேன், மாநாடுகள் நடத்தியிருக்கேன், எல்லாம் படிச்சிருக்கேன். மாநாடு ஒரு கோயில் திருவிழான்னு வச்சுக்கோங்க, யார் பூசாரி தான் போய் அங்கே இது போலீஸ்காரன் வேலை பார்ப்பானா? அதெல்லாம் கிடையாது. எப்போ உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், அதுவே அதிகம். பர்மிஷன் கூட்டம் நடக்குதுன்னா போய் நிற்க வேண்டியது வேலை காவல்துறையினுடைய வேலை, சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறதுக்கு. இப்போ கருணாநிதி வந்து அதை சட்டமாக்கி பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாற்றிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. பர்மிஷன் வாங்கின ஒரு பர்மிஷன் எதுக்கு நீ கொடுத்த? எதுக்கு கொடுக்குற? பர்மிஷன் கொடுத்தா அதுக்கு வேண்டிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உன்னுடைய வேலை. இப்போ போகிறாங்களே, இப்போ போகிறதெல்லாம் இவங்களுக்கு டிஎம்கேக்கு மற்ற கட்சிகளுக்கெல்லாம் காவல்துறை போகலையா? அது கொடுக்க வேண்டியது இவங்க பொறுப்பு. அதில் அசம்பாவிதம் நடந்தால் அதுக்கு பொறுப்பே காவல்துறை தான் பொறுப்பு. அதனால் அவருக்கு பொறுப்பே கிடையாது. சும்மா அவருக்கு ஆரம்பத்தில் அவர் அதை பதில் சொல்லலை. நான் ஆரம்ப நாளே சொல்லிட்டேன், இதில் வந்து அவருக்கு ஒன்றுமே கிடையாது. முதல்ல அந்த நிகழ்ச்சி நடந்த மறுநாளே ஒரு பேட்டி கொடுத்தேன். இதில் அவருக்கு ஒன்றும் வேலையே கிடையாது. பர்மிஷன் கொடுத்தாங்க, நடத்துனாங்க. இந்த இடத்துல தான் நடத்தணுன்னாங்க, நடத்துனாங்க. வேணும்னே ஒரு குறிப்பிட்ட இடத்த கொடுத்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னு ஏற்பாடு நடத்துனதுன்னு கரூர்காரங்க இன்றைக்கே சொல்கிறாங்க. செந்தில் பாலாஜி ஏன் கரூரில் நிற்கலை? தைரியம் இருந்தால் போய் நிற்க வேண்டியது தானே கரூரில். உன் ஊர் தானே அது. நீ எதுக்காக வேறு தொகுதியில் போய் நிற்கிற? கோயம்புத்தூர் போய் நிற்கிற? கரூரில் நின்று கரூரை பொறுத்த வரைக்கும் வெற்றி அடைந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டாரு. கோயம்புத்தூரில் போய் அந்த மண்டலம் ஃபுல்லாக கோவை மண்டலத்தையே வெற்றி அடைகிறதுக்காக கரூரில் நின்னா டிபாசிட் கிடைக்காது செந்தில் பாலாஜிக்கு, எழுதி வச்சுக்கோங்க. மக்கள் உள்ளுக்குள்ளே திமுககாரனே அப்படி இருக்கான். இவர் என்ன நினைக்கிறது? அவர் ரொம்ப அரசியல் ரொம்ப பிளான் பண்ணி, தேர்தல் காலத்தில் நிறைய பிளான் பண்ணி பண்ணுவார். இந்த சார் பணம் யார்கிட்ட கொடுத்தாலும் பணம் அவர் இது விதமாக பணம் வர்றதுக்கு வழி பண்ணிட்டா எல்லாரும் பண்ணுவான் சார். ஒன்றும் சராசரி அறிவுள்ளவன் பண்ணுவான். வேணா பைத்தியக்காரம் பண்ண முடியாத தவிர சராசரி அறிவு வந்து அதை எடுத்துக்கிட்டு அவன் பண்ணுறான். இப்போ எல்லாம் வந்து பணம் இல்லாதவன் எவனா பண்ணுறானா? பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு வழி வச்சு நீ கொள்ளை அடிச்சுட்டு இது மாதிரி பண்ணுறான்னு அவன் பண்ணுறான். நீ உன்னுடைய கொள்ளை அடிக்கிறது உனக்கு தெரியாதா? நீயே போன தேர்தலும் போது என்ன சொன்ன? அவன் திமுக ஆட்சி அமைச்சதான் அவன் பிடிச்சி உள்ளே போட போகிறான்னா எங்கேடான்னு போனால் ஜெயிலில் அனுப்புவான்னு பார்த்தா நீ கோட்டைக்குள்ளெல்லாம் அழைச்சிக்கிட்ட. இப்போ எல்லாரும் சொல்லும்போது விஜயகாந்த் அரசியலில் வரும்போது இப்படி தான் சொன்னாங்க. ஆனால் விஜயகாந்தால் முழுசாக ஜெயிக்க முடியல. காலங்கள் வேறு, சூழ்நிலைகள் வேறு. விஜயகாந்த் காலத்தில் யார் யார் இருந்தா? கருணாநிதி, ஜெயலலிதா இருந்தாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்டெல்லாம் நல்ல லீடர்ஸ் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. அன்னைக்கு அவ்வளோதான் முடிஞ்சது. இன்றைக்கி வந்து யாரும் இல்லை, தலைவரே இல்லை. யாரும் தலைவனாக இருக்கிற தகுதியானவன் ஒருத்தன் கூட காணும். தலைவனாக தகுதி இருக்கணும்னு சொன்னால் பொதுமக்கள், அதாவது தியாக சிந்தனையோட தொண்டு உள்ளத்தோடு வர்றவன் தான் தலைவனாக இருக்க முடியும். கொள்ளை அடிக்கிறவனுக்கு என்ன தலைவன்? அது வேணால் கொள்ளை கூட்ட தலைவன் சொல்லலாம். இல்லை எதிர்கால திமுகன்னு சொல்லி உதயநிதி அவர்கள் சொல்கிறாங்க. சார் நான் கேட்குறேன், பெண்களுக்கு 50% கொடுக்கணும் அது இதுன்னு. ஏன் உன் தங்கச்சி துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டியது தானே? பெண்களுக்கு தான் துணை ஆண்களுக்கு தர்றோம், பெண்கள் எந்த பொண்ணாக இருந்தாலும் நான் துணை முதலமைச்சர் தரேன்னு கொடுக்க வேண்டியது தானே? நீ ஏன் உன் குடும்பத்திலே வைக்கிற? குடும்பத்திலே இருக்கிற பெண்ணையே உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியலையா? அங்கேயே அடிப்படை சிக்கல். பின்ன நீ வந்து நான் நிஜமாகவே கேட்குறேன், வித் ஆல் சின்சியாரிட்டி கேட்குறேன். இப்போ ஒரு முதலமைச்சர் ஆணாக இருந்தால்
அடுத்து துணை முதலமைச்சர் என் பெண்ணை கொடுத்தா கொள்ள வேண்டியது தானே. அதுதானே நியாயம், முறை இல்லையே. நீங்களாம் 16 பேரை என்னமோ 234 வாரிசு அரசியல்னு இதை சொல்லக்கூடாது. இது வந்து அவருக்கு அதாவது கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுதே கட்சிக்காக கடுமையாக உழைத்தவர், மிசால் அடிப்பட்டவர், அதனால ஸ்டாலின் வந்தார். ஒரே விஷயம் வச்சுக்கோங்க. இப்போ இவங்கெல்லாம் நான் சிறைக்கு போனேன் வந்தானே, இதெல்லாம் அயோக்கியத்தனமான வார்த்தை. சிறைக்கு போகிறதுனா பெரியார் சொன்னார் 3 இந்திய அரசியல் சட்டத்தை கொளுத்துனா 7 வருஷம் ஜெயிலு, அதுக்கு உடன்படுறவங்க வாங்க, மற்றவங்க வராதிங்கன்னு கூப்பிட்டு 10,000 பேர் அழைச்சிட்டு போனார். ஜெயிலுக்கு போகிற கோர்ட்டில் போய் நீ வாதம் பண்ணக்கூடாது. ஆமாம், அந்த அரசியல் சட்டம் தவறானது, அதை நான் எரிச்சேன்னா அதுக்குள்ளே தண்டனை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. வாதமே கூடாது, ஏற்றுக்கிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். அதே மாதிரி போலீஸ் ஏதாச்சும் கிரஸ்ட்டுன்னு வந்தால் உடனே ஏற்றுக்கிட்டு போகணுமே தவிர ஐயோ கொள்றாங்களேன்னு லவான்னு கத்துறது அரசியல் இல்லை. இதெல்லாம் ஒரு தியாகம்னு நீ பண்ணனா அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிற போது ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. அவ்வளோதான் உண்மை. அதனால் இதெல்லாம் தேவை. எப்படி இது ஒரு ஜெயிலுக்கு போனேன்னா எதுக்காக போனேன், நீ ஏன் சொல்லி இந்த சட்டம் தவறு, இந்த முறை தவறு, இதுக்காக நான் போராடுறேன், அதுக்காக நான் அதுக்குள்ள தண்டனை மிஸ்ஸாவில் போனது மிஸ்ஸா இவங்க கொள்ளையடித்தவங்களெல்லாம் தூக்கி உள்ளே போட்டானே தவிர இவன் போய் போராட்டம்னு இவங்க போய் மாட்டலை. யாரோ இப்போ மிஸ்ஸா காலத்தில் நான் மாவட்ட செயலாளர் திருச்சியில் இருந்தேன். எல்லா திமுகவும் பெரும்பகுதி ஒரு 200-300 திமுககாரங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஐயா எங்களை காப்பாற்றுங்கண்ணா, எல்லாம் மாடியில் போய் படுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் இனிமேல் நீங்கள் அவங்க கேட்டால் திமுகன்னு சொல்லாதீங்க, நான் பார்த்துக்குறேன்ட்டேன். ஐயா நாங்கள் இன்றைக்கே உங்களோட உங்கள் கட்சியிலே சேர்ந்துடுறோன்ட்டான். 200-300 பேர் இருக்கும், அவ்வளோ பேர். எஸ்பி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, என்ன சார் எல்லாரையும் நாங்கள் தேடுறாலாம் உங்கள் வீட்டில் இருக்காங்க, நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னாப்புல. அவங்களாம் கட்சியில் சேர்ந்து 3 மாதம் ஆச்சு, அவங்களே நீங்கள் தேடுறீங்க என்ன அப்படியான்னாரு. ஆமாம் அப்படி தானே இருந்தது. அவங்க இவங்களை அதாவது ஒரு போராட்டம்னு சொல்லி அதுக்காக தண்டனை கிடைக்கும்னு ஏற்றுக்கொண்டு போகிறவன் தான் போராளி. நீ பண்ண தப்புக்காக போலீஸ்காரன் பிடிக்கிறதெல்லாம் போராளி கிடையாது, நீ ஒரு கிரிமினல் குற்றவாளி, அவ்வளோதான். அல்ல அவங்க சொல்கிறது மிஸ்ஸா சொல்கிறாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் யார் போனா? அவங்க ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டாக கருணாநிதி பண்ணுறாங்க, மற்றவங்கள பண்ணாங்க, எல்லாரையும் பண்ணாங்க, யாரும் போனாங்க. அவங்க அதோடு முடிஞ்சு போச்சு. அப்போ திமுகவில் ஆரம்ப காலத்தில் ஜெயிலுக்கு போனவங்களாம் உனக்கு ஜெயிலுக்கு போனவன், சொத்தை இழந்தவன், சொத்தை கொடுத்து கட்சியை வளர்த்தவன்லாம் இருக்கானே. டிஎம் பார்சாரதின்னு ஒருத்தர், அவர் தான் கட்சிக்கு அண்ணா சொன்னார் கட்சி நடத்தணுன்னா பேப்பர் இருக்கணும், பேப்பர் இல்லைன்னா நடத்த முடியாத போது எல்லாரும் தயங்குறாங்க, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் பார்சாரதி சொல்கிறார், நான் எப்படியோ பண்ணி பேப்பருக்கு ஏற்பாடு பண்ணுறேன், ஆனால் நீங்கள் தான் ஆசிரியராக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அவங்களாம் எங்கே, டிஎம் பார்சாரதி குடும்பம்லாம் எங்கே போச்சு? அது மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் முரசொலி இவர் ஆரம்பித்தது, இவருக்கும் அதுக்கும் அந்த கதை வேறு. அண்ணா நம் நாடு ஆரம்பித்தார். நம் நாடு கட்சியினுடைய பொது பத்திரிக்கை, எல்லாருக்கும் கட்சியில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களுக்கும் அது சொந்தம். கருணாநிதி வீட்டு சொத்து, அவர் தயவு இருந்தாலும் அதில் என் பேர் வரும், இல்லைன்னா பேர் வராது. இதில் முரசொலி ஆமாம். அதை அண்ணா இருக்கும்போது அந்த நம் நாடை மூடிட்டு முரசொலியை டெவலப் பண்ணலான்னு இவர் பார்த்து 2-3 தடவை முயற்சி பண்ணும்போது அண்ணா கடுமையாக திட்டி விட்டார். அதெல்லாம் நம் நாடை நிறுத்தவே முடியாது, அதை இன்னும் பெரிய அளவில் கொண்டு வரணும், நம்ம வேறு பணத்தை ஏதாச்சும் போட்டுக்கிட்டு அதை கொண்டு வரணும்னாரு. அண்ணா செத்தார், அந்த பத்திரிக்கை நிறுத்திட்டு. எவ்வளோ சுயநலம் பாருங்கள். உடனே முரசொலிக்கு எல்லோரும் மாவட்ட செயலாளர்லாம் கூப்பிட்டு முரசொலிக்கு ஆளுக்கு 1000 சந்தா கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு, அதே 1000 சந்தா நம் நாடு கொடுத்து நம் நாடெல்லாம் வளர்த்துருக்கணும் நீ. ஆனால் உன்னுடைய சொத்தை வளர்த்துக்கிறதுக்கு தானே பார்த்தேன். அவர் பேரே வந்துடுச்சு முரசொலி மாறன், முரசொலி செல்வம், எல்லாரோட அடைமொழியோட. ஆமாம், அதெல்லாம் நிறைய சதி. அதாவது திமுகவை அழித்தது, மக்களை இந்த நிலைமைக்கு கொண்டு போய் விட்டதே கருணாநிதி குடும்பம் தாங்க. இப்போ இவர் நெடுமாறன் ஒரு புக்கு எழுதியிருக்காரு, ஈழத்தமிழர்களுக்கு கருணாநிதி இழைத்த துரோகம்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதை படித்து பாருங்கள், எவ்வளோ துரோகம் நடந்திருக்குன்னு தெரியும். அதே மாதிரி இவர் புத்தகம் எழுதலையா, நம்ம பழக்கருப்பையா எழுதினார், வைகோ எழுதலையா கருணாநிதி பற்றி. திமுக ஆட்சி ஒழிய வேண்டும் என்ற ஒரு புத்தகம் வீரமணியை எழுதியிருக்காரு. அதெல்லாம் இப்போல்லாம் அதெல்லாம் மறந்து போச்சா? வைகோ தான் இங்கே 3 சீட்டில் உதயசூரியன் சின்ன. அப்போ என்ன, அவரெல்லாம் அரசியலுக்கு வந்ததே தப்பு. ஏன்டா அவரால் கட்சிக்காக தியாகம் பண்ணி கட்சிக்காக கொடுத்த ஆயிரக்கணக்கான மக்கள் வீணாக போயிட்டோம், அவரை நம்பி வீணாக போயிடும். அவங்களுக்கெல்லாம் இவர் என்ன சொல்ல முடியும்? இப்போ இவர் பையனை கொண்டாந்து அங்கே விட்டுருக்காரு. அது அவன் பாட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று வளரிட்டு நிற்கிறான், ஏதாச்சும் ஒன்று என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஏதாச்சும் ஒன்று. பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று சமீபத்தில் பார்த்தேன்,
விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைன்னு சரத்குமார் பேசுகிறார். கட்சியில் அதிமுகவில் சேர்ந்து அப்புறம் எம்பி ஆகி டெல்லிக்கு போய் அது கட்சியை அடகு வச்சுட்டு உனக்கு துணையாக எம்ஆர் ராதா பொண்ணு அம்மா ராதிகா வேறு இருந்தும் உன்னால் கட்சி நடத்த முடியல, நீ போய் இன்னொருத்தனை வந்து தலைமை பண்பு இல்லாதவர்னு சொல்கிறதுக்கு என்ன லாய்க்கு? நீ ஒரு விரலை நீட்டினா உன் பக்கம் 4 விரல் இருக்குது. அதுதான் குற்றச்சாட்டில் ஒரு விரலை நீட்டும் போதே ஜாக்கிரதையாக நீட்டணும், இல்லைன்னா உன் பக்கத்தில் 4 விரல் இருக்குது. கண்டிப்பாக. இப்போ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் தான் இல்லையா விடுதலை சிறுத்தைகள் இது வரைக்கும் விடுதலை. ஆனால் இப்போ அவங்க அவருடைய இங்கே சட்டமன்ற தேர்தலில் நிற்க போகிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு பின்னடைவு வாங்கினது எல்லாமே திமுக தான், ப்ரெஷர் தான் காரணம்னு அந்த தொண்டர்கள் எப்படி இணங்கி வேலை பார்ப்பாங்க சார்? அதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை திருமாவளவனை ஓட்டுக்கிட்டாலும் சரி மறுத்தாலும் உளப்பூர்வமாக திமுகவில் அவர் இல்லை. இதை அவளை ஏற்றுக்கொள்ள அவருடைய உள்ளார்ந்த மனது அதை சொல்லும். அதை வந்து என்ன பண்ணுறது, ஏதோ என்ன காரணத்துக்காகவோ அவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கோ அல்லது கட்சி காப்பாற்றுறதுக்கோ, நம்ம கட்சி விட்டு வெளியில் போனால் கட்சியை உடைச்சிடுவாங்களே பாவிகள் என்னடா பண்ணுறது அப்படின்றதுக்காகவோ அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இருக்க வேண்டிய சூழ்நிலையில் ஏதாவது பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அவர் காட்டுமன்னாரில் வந்து நின்னார். நல்ல தொகுதி, அருமையான தொகுதி, எனக்கு பக்கத்து தொகுதி தான், நிச்சயமாக வெற்றி பெறும். ஆனால் அவருக்குள்ளே இல்லை சந்தேகம் என்னன்னா, நம்மளை டிஎம்கேகாரங்களே கவுத்துருவாங்கன்னு சந்தேகம் இருக்குது. ஏன்னா துணை முதல்வர் அவர் என்ன கணக்கில், அதான் சொல்கிறேனே, முதல்ல எங்கேருந்தே சிக்னல் இருக்குமோன்னு சந்தேகம் வந்தது. பார்த்தாரு, பழைய தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இளைய பெருமாள் நல்ல நேர்மையானவருக்கு, அந்த சமுதாயத்துக்காக பாடுபட்டவர். அவருடைய பையனை ஜோதிமணியை தூக்கி அவரும் காங்கிரஸ் தானே, ஒரு ஜோதிமணி இதுவாக இருந்தாலும் அவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், அவரை நிற்கட்டும் அப்படின்னு விட்டார். இப்போ காங்கிரஸில் இருக்கிறவங்களாம் காங்கிரஸ்காரனா? செஞ்சிக்கோட்டை ஏரியாவெல்லாம் தேசிங்கராஜன் இல்லை, காங்கிரஸில் இருக்கிறவங்களாம் காங்கிரஸ்காரன் வந்தால் ராகுல் காந்தி ஏன் வரல? இப்போ அந்த பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காரு, இங்கே வர பாண்டிச்சேரியில் ஒத்துக்கு வராரு, இங்கே வரமாட்டேன். அது மாத்திரம் இல்லை, கேரளாவுக்கு வந்துட்டு கோவையில் வந்து ஃப்ளைட் ஏறுறாரு, அங்கே அவங்ககிட்டையும் பேசலை, ஃப்ளைட் ஏறி ஓடி போயிட்டார். ஏன்னா உங்களுடைய யோகிதா அவங்களுக்கு தெரியுது. காங்கிரஸில் இருக்கிறவங்களுக்கே பெரும்பான்மை இந்த கூட்டணியில் விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்களே, முக்கியமான தலைவர்களை தவிர. முக்கியமாக அந்த தலைவர்களாக இருக்கிறவங்க காலத்துக்கும் பொறுக்கி திங்கிறவங்க அந்த 10 பேர். அதாவது இப்போ என்ன ஆச்சுன்னா, எல்லா கட்சிகளையும் மேல் மட்டத்தில் ஒரு 10 பேர் அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு மாதிரி அவன் அப்படியே நம்ம காலத்தை ஓட்டலான்னு நினைக்கிறான். ஆனால் கட்சி வந்து கீழே சரிஞ்சிக்கிட்டே வருது. இப்போ இத்தனை வருஷமாக இத்தனை பேர் தலைவர் வந்தாங்க, தங்கபால்லேருந்து 1000 பேர் வந்தாங்க. கட்சி எங்கே வளர்த்தாங்க? கட்சியை வளர்த்துருந்தால் இது ஒரு பெரிய கட்சி, காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய கட்சி, பெரிய ஆட்கள்லாம் இருந்த கட்சி. இந்த கட்சியை வந்து நீங்கள் வந்து எங்கே வளர்த்தீங்க? நீங்கள் காங்கிரஸ் பேரை சொல்லி உன்னுடைய எதிரி ஒன்று யார் அழித்தானோ அவன் காலிலே விழுந்து அவங்ககிட்ட 4 சீட் வாங்கிட்டு நீங்கள் சுகபோகம் அனுபவிச்சிங்களே தவிர, திமுக தானே உங்களை அழித்தது, அவங்க காலிலே போய் விழ வேண்டிய அவசியம் என்ன? அதை ஏதோ டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ தான் கண்ணு திறந்துருக்கு. அவங்க வேணாண்டா பார்த்துக்கலாண்டான்னு சொன்னால் உடனே கட்சி உடைச்சிடுற சூழ்நிலை வந்தது. உடைக்கிறதுக்கு எல்லாம் தயாராகிட்டாங்க. இப்போ யாரெல்லாம்னா, கட்சிக்காக அடிப்படையிலேருந்து வேலை செய்யாத மேல் மட்டத்திலே அந்த சுவையை அனுபவித்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க பூரா வந்து உடைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க பார்த்தாங்க புத்திசாலித்தனமாக, சரி கட்சியை உடைச்சி கட்சியை வீணாக்கிறத விட கட்சியை வந்து சரி இந்த தடவை திமுகவோடய இருக்கட்டும், நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து எம்பி ராஜ்யசபா மெம்பர் ஆக்குனாங்க. புரியுதா? அதுவே இனிமேல் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். அதுதான் நிலைமை. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ இவங்கள. அதனால் வந்து காங்கிரஸில் அவங்களுக்கு இப்போ இருக்கிறவங்க இருக்காங்க. கடைசி நேர கூட்டணிக்கு சிதம்பரம் போன்றவங்களாம் முயன்றாங்க. சிதம்பரம், கார்த்திக், தங்கபாலு, பீட்டர் அல்ஃபோன்ஸ், இவங்கெல்லாம் வந்து காங்கிரஸ்காரங்களா? காங்கிரஸை பொறுக்கி திக்கிறவங்க. அது வந்து விளைந்த காட்டு குருவிகள்னார் அண்ணா. இதெல்லாம் விளைந்த காட்டு குருவிகள் அங்கேயே இருந்து அவனை அட்டை மாதிரி அதையே சாப்பிக்கிட்டு இருப்பாங்களே தவிர கட்சிக்கு காலெலாம் பிரயோஜனப்பட மாட்டாங்க. அவங்கள வளர்த்துக்கு வரவங்க, அவ்வளோதான். அதனால் அதை டெல்லி சரியாக கணக்கு போட்டு வேணாம், இது வந்து நம்ம அவங்களோட இருக்கிறது நம்ம தப்பு, நம்மளை கேவலமாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிஞ்சு போகலான்னு நினச்சி அவர் ஒரு நல்ல முடிவு எடுக்கிற சூழ்நிலையில் அதுதான் இப்போ விஜய் சொல்கிறாரு. அதான் சொன்னார், எல்லாரும் உண்மையான காங்கிரஸ்லாம் என் கூட இருக்காங்க, இது வந்து போலி தான் இங்கே இருக்குன்னாரு. அதுதான் உண்மை. அதாவது ராஜீவ் நினச்சதை அவர் சொல்லிட்டார், அவ்வளோதான் உண்மை. இப்போ காங்கிரஸ்காரங்க, பெரும்பகுதியான காங்கிரஸ்காரர்கள் விஜயை சப்போர்ட் பண்ணுறோம், திமுகவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க தயார் இல்லை. தலைவர்கள்லாம் திமுக சப்போர்ட், தொண்டர்கள்லாம் அந்த பக்கம் காங்கிரஸ் அப்படி தான் இருக்குது. எல்லா கட்சியிலையும் இப்போ தலைமை வேறு தொண்டர் வேறுன்றது ஆயிடுது. ஏன்டா தொண்டர்களுடைய
இரத்தத்தை உறிஞ்சுகிற அட்டைகளாக தலைவர்கள் மாறிவிட்டார்கள். இப்போ அதிமுகலேயே பார்க்க போனீங்கன்னா எல்லா கட்சியிலையும் பிஜேபியோட தலைவர்கள் நான் தொண்டர்கள் இணைந்து வேலை பார்ப்பாங்க. ஐயா நான் சொல்கிறது இப்போ என்ன பண்ண, முதல்ல தொண்டர்களை வாழ வைத்தார் அண்ணா, தொண்டர்களை மேலே கொண்டு வந்தார் அண்ணா. இப்போ தொண்டர்களுடைய இரத்தத்தை உறிஞ்சுகின்ற அட்டைகளாக மாறிவிட்டார்கள் இப்பொழுது இருக்கிற தலைவர்கள். இதுதான் உண்மை. இல்லை அதான் கேட்குறேன். இப்போ அதிமுக பிஜேபியோட தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க, கூட்டணிலாம் முடிவாயிடுச்சு, எல்லாம் சரி. அமித்ஷா எல்லாம் சேர்ந்துட்டாங்க, இவரெல்லாம் சேர்ந்து தினகரனும் இவரெல்லாம் சேர்ந்துட்டாங்க. ஆனால் தொண்டர்கள் இணைந்து வேலை பார்ப்பாங்களா? எப்படி செய்வாங்க? அவங்களுக்கெல்லாம் என்ன, அவங்களாம் விஷயம் தெரிஞ்சவங்க தானே, எப்படி பார்ப்பாங்க? வேறு வழி இல்லாமல் சில பேர் பண்ணலாம். ஆனால் பெரும்பகுதி மனசு இல்லாமல் செய்கிறவன் இருப்பான். ஆனால் சில பேர் சுயமரியாதையோட மாறி போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். அதிமுக பொறுத்து 3 தடவை முதலமைச்சராக இருந்தவர் இப்போ திமுக போய் சேர்ந்துருக்காரு. OPS மற்றும் வைத்தியில் 3 தடவை நாமினேட்டட் தானே, அதில் என்ன இருக்குது? அவருக்கு டீ கடைக்காரரு அங்கே இருந்தார், தினகரன் அங்கே போனார் எம்பி சீட்டுக்கு, அவருக்கு பை தூக்கிட்டு இவர் இருந்தார். அப்புறம் அந்த அம்மாவுக்கு ஒரு சூழ்நிலை வந்தபோது யாரை போடலான்னா, இவனை சின்சியராக இருப்பான் இவனை போடலான்னு சொல்லிட்டு அவங்க அந்த சசிகலா ரெக்கமெண்டேஷனில் தான் பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆனது. பன்னீர்செல்வம் சசிகலா அம்மா நினச்சபடி இருந்துட்டார். அதனால் 3 தடவை 4 தடவை யாராவது எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு போனாங்களா? யாரும் இல்லை. ஜெயிச்சு போனவங்க இன்னும் யாரும் வரல. இவரே சொல்கிறாரு, ஸ்டாலின் அவரே சொல்கிறாரு, தேர்தலில் நின்று ஜெயிச்சவன் நான்லாம் தேர்தலில் நின்று ஜெயிச்சா. அதுதான் பதில் சொன்னான். நீ அவன் கருணாநிதி பையனாக இருந்தால் உனக்கு எங்கடா அந்த தகுதி வரும் அப்படின்ட்டு அவன் கேட்கலையா? அதே தானே. நீ மாத்திரம் யார்? உனக்கு குடும்ப சொத்துக்கு எது எப்படி இருந்தது? இதுன்னா திமுகவினுடைய கொள்கைகளில் வாரிசு முறை உண்டா? கிடையாதே. அதனால் அதெல்லாம் இல்லை. அண்ணாவோட அவங்க வழித்தொண்டர்கள் யாரும் வரல இல்லையா? அது யாரையும் கொடுக்க. அண்ணா பரிமளம், டாக்டர் பரிமளம் கட்சி எங்களோட மாணவர் கழகத்தில் எங்களோட எல்லாம் இருந்தார் டாக்டர் பரிமளம். அண்ணா அவரை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணலை, குடும்பத்தில் வர்றது தானாக வர்றது வந்து போகிறாங்க. அடுத்து இளைஞரணி தலைவராக செயலாளராக இன்பநிதி போடுறதுக்கான முயற்சி நிதி வரலாம். அதுக்கு பிறகு யாராச்சும் அதுக்கு அடுத்த நிதி இருந்தாலும் வரலாம். அதெல்லாம் நான் வந்து ஐயா ஒரு விஷயம், கருணாநிதி எவ்வளோ சுயநலம்ன்றது உலகத்துக்கு தெரியாட்டி நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ ரிப்பன் பில்டிங் இருக்குது, அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் மேயர் ஆகிற வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு ஒரு மேயர், அதான் ரொட்டேஷன் சிஸ்டம். ஒரு தமிழர், ஒரு எஸ்சி, ஒரு தமிழர், ஒரு கிறிஸ்டியன், ஒரு தமிழர், ஒரு முஸ்லீம், ஒரு தமிழர், ஒரு பிராமின், அப்படி தான் சிஸ்டம் வந்தது. கருணாநிதி வந்தார், ஸ்டாலின் வந்தார், உடனே அவங்க அப்பா முதலமைச்சராக இருந்தார். சரி 5 வருஷத்துக்கும் அவர் தான் ஒரு இது பண்ண, அதாவது தன்னுடைய குடும்பத்துக்காக என்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் அதில் பண்ணிக்கூட தான். இன்னும் சொல்லப்போனால் முதல்ல சன் டிவி வர்றபோதே கூட இவங்கள்ட்ட பணம் இல்லை, கட்சி பணத்தை எடுத்து போட்டு தானே பண்ணாருன்னு வைகோவே சொல்கிறாரு. அதனால் கட்சியை முழுக்க கட்சி தொண்டர்களை முழுக்க அந்த பயன்படுத்தி கொண்ட ஒரு குடும்பம் தான் அது. அது யாரை சேர்ந்தாலும் அந்த குடும்பங்களை சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி தான் வரும். விருதாயலத்தில் எம்ஏ அண்ட் சன்ஸ்னு ஒன்று இருந்தது. செல்வராஜன், எம்ஏ செல்வராஜன் நல்ல தங்கமான ஆள். அவர் வந்து ஃபஸ்ட்டு 15 எம்எல்ஏல அவர் ஒருத்தர். அவரை ஒன்றும் இல்லாம போய் இருக்கிறதுக்கு வீடு கூட இல்லாமல் போய் அவர் அந்த விருதாயலத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டை 3 ஏக்கரோ 4 ஏக்கரோ அந்த இடம் அவர் ஃப்ரீயாக கொடுத்தது இப்போ இருக்கிற பஸ் ஸ்டாண்டு. ஆனால் அவருக்கு கடைசி காலத்தில் குடியிருக்கிறதுக்கு கூட வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டு, அதாவது திமுகவில் அழிந்து போனவர்கள் நிறைய பேர், வெளியில் தெரியாமல் அழிந்து போனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த இயக்கத்துக்காக பாடுபட்டு அது மாதிரி நிறைய போயிட்டாங்க. இப்போ இறுதியாக 2026 தேர்தலோட முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன கணிக்கிறீங்க? முடிவுகள் என்னுடைய கணக்கு நான் பார்க்குற பார்வையில் சரியாக இருக்குமானால் வந்து விஜய் முதலமைச்சர் ஆவார். 2வது 3வதுக்கு இவங்க 2 பேரில் யாராவது போட்டி போட்டுக்கிட்டு இருக்கலாம். யார் 2 பேரில்? திமுகவா, எதிர்கட்சி திமுகவா அல்லது அதிமுகவான்னு போட்டி போடலாம். இதுதான் நீங்கள் பார்க்குறப்ப பார்ப்போம் சார். மிக்க நன்றி. தேர்தல் முடிவு வந்த அப்புறம் சந்திப்போம். கண்டிப்பாக உங்களுடைய தேர்தல் முடிவுகளை பற்றி நீங்கள் அலசுவோம். மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்த தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி.